ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நெட்டு ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம நேற்று போட்டிருந்தோம்ல, இந்த ப்ளவுஸ் வந்து நான் முடித்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நெட்டு வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன பண்ணேன்னா, டிசைன் போடாததுக்கு முன்னாடியே நான் நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு. என்னென்னா, எனக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்டக் ஆகி அந்த ஒரு வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, நான் நெட்டு ஃபிக்ஸ் பண்ண வீடியோ. ஸோ அதனால தான் அதாவது ஒரு கை முடிச்சுட்டு இருந்தேன் ஆல்ரெடி, இன்னொரு கை நான் முடிக்காமல் இருந்தேன். சரி, ஸ்டார்டிங்லேருந்து தான் எடுத்தேனே, நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே எடுத்தேன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு. ஆனால் ஃபோன் வந்து ஹேங் ஆகி அந்த ஒரு வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டுருக்கு. எனக்கே தெரியல அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்ததுனால கூட இருக்கலாம் மேபி. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஹேண்டு பார்டர்லாம் எதுவுமே நான் போடலை. ஃபஸ்ட்டு நெட்டு வந்து நான் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்லாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே பார்டருக்கு மட்டும் ஒரு 3 லைன்ஸ் ஜரி வந்து எப்பயும் போல் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அந்த நெட்டு மேலேயே வந்து சுகர் பீடு 4 நம்பர் பீடு, சுகர் பீடு 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு, இது மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் சுகர் பீடு 4 நம்பர் பீடு, சுகர் பீடு எல்லாமே அந்த நெட்டு மேலேயே நான் போட்டேன். ஏன் நான் நெட்டு மேலேயே போட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம போடும்போது நெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, கீழே பார்டர் போட்டுட்டு நெட்டு வைப்பேனா, அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, கீழே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் நெட்டு மேலேயே ஒர்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நெட்டு நம்ம கொஞ்சமாக கட் பண்ணால் கூட கரெக்டாக வந்து அழகாக வந்துடுது. கொஞ்சம் நம்ம நெட்டு விட்டுட்டாலுமே அது உள்ளுக்க போயிடுறதுனால டெய்லர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ டெய்லர் ஸ்டிச்சிங் பண்ணால் கூட அந்த நெட்டு வந்து அந்த துணி வந்து உங்களுக்கு தெரியறதில்ல, அந்த நெட்டு கிளாத்து. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டே கூட கட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி தான் நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணலை. நான் வேறு மாதிரி என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெட்டு வச்சு அதை வந்து கரெக்டாக டைட் பண்ணி வைப்பேன். இப்போ வந்து நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நெட்டு வந்து வச்சிடுறது, அதுக்கு மேலே ஒர்க்கை கொடுத்துட்டு அப்புறமா பிரிச்சுக்கிறது. ஸோ இது ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ்க்கு நாங்கள் அப்படி தான் பண்ணோம். பட்டர்ஃப்ளைக்கு என்னென்னா, துணி மேலே ஒர்க்கு போட்டு நெட்டு வந்து அப்புறமா வச்சு நாங்கள் வந்து கட் பண்ணோம். ஏன்னா நெட்டு மேலேயே நான் ஒர்க்கு போடலை. ஏன்னா ஒர்க்கு அப்படி போட்டால் வந்து பிரிஞ்சு வந்துடும், சீக்கிரமாக அந்த ஒர்க் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துணி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நெட்டு வச்சு நாங்கள் இருக்கிற பேலன்ஸை கட் பண்ணோம். ஆனால் இது வந்து நான் எப்படி போட்டேன்னா, துணி மேலே அப்படியே நெட்டை வச்சுட்டு நெட்டு மேலேயே ஒர்க்கை கொடுத்துட்டு துணியை கட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லது அண்ட் சேஃபு. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுது. நெட்டு கூட உங்களுக்கு வந்து பிஞ்சு வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் நான் எப்படி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த லைன்ஸ்லாம் வந்து நான் சுகர் பீடில் போட ஆரம்பித்தேன். அதாவது பார்த்திங்கன்னா அது கூட 4 நம்பர் பீடும் அங்கங்கே வந்து நான் போட்டுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லு. நீங்கள் வந்து ஜிக்ஸாக்கு அந்த மாதிரிலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம அழகாக வந்து நம்ம ஒர்க்கே போடாததுக்கு முன்னாடி நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸை கட் பண்ணால் அவ்வளோ அழகாக வருது. ஸோ அந்த மாதிரி நான் பார்டர் எல்லாமே போட்டு முடித்த பிறகு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து ட்ரை ஆன பிறகு கண்டினியூஸ் ஸ்டிச்சு ஜர்தோசி இருக்கு இல்லையா, நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பாக கிடைக்குமே, ஒரு நல்ல அந்த நல்ல ஜர்தோசி கோல்டு கலரில் வந்து கேப்பாக கட் ஜர்தோசி, அதாவது கட்டிங் ஜர்தோசி மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஜர்தோசியில் தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் போட்டேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபுல்லாத்துக்குமே. ஸோ கண்டினியூஸ் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா, கீழே லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ட்ராப் ஷேப் ஸ்டோன் வந்து ஒரு கோடு விட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா,
அங்கங்கே நடுவில் ஜர்கான் ஸ்டோன் ரிங்கு ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் ஸ்டோனு இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஸோ நெட்டு மேலே ஸோ இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். அழகாக வந்து இருந்தது அந்த டிசைனு. அண்டு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சு நேற்று போட்டிருந்தோம். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டிட்டு அங்கங்கே ஜர்கான் ஸ்டோனுக்காக ரிங்கும் வந்து பேஸ் வந்து நான் ஒட்டிட்டேன். அந்த மேலே கிளிப் ஸ்டோன் காயறதுக்குள்ளே இது காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாற்றி மாற்றி கரெக்டாக அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் ரிங்கு பேஸ்லாம் ஒட்டின பிறகு மேலே வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் கட் ஜர்தோசி இருக்கு இல்லையா, கட்டிங் மாதிரி வருமே, அந்த ஜர்தோசியில் கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்கொயர் அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே. ஸோ கொடுத்து முடித்த பிறகு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனுக்கு நேராகவே அந்த ட்ராப்பில் இருக்கு இல்லையா, நேராகவே க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டு ஃபுல்லாக வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்டோனுங்களுக்கு நடுவில் அதாவது சந்து வரா மாதிரியும் அப்படியே 3ஆம் நம்பர் பீடு வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் அந்த சந்துங்களில். சரிங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா மேலேயும் வந்து ஒரு 4ஆம் நம்பர் பீடு சுகர் பீடு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவுலையும் ஒரு 4 ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா பார்க்க வந்து கிராண்டாகிடுச்சு. ஸோ இந்த டிசைன் வந்து போட்ட பிறகு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீ நெக் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. அண்ட் அதே மாதிரி கைக்கும் வந்து மேட்ச் ஆகிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு லேயர் நெட்டு கொடுக்கல, 2 லேயர் நெட்டு கொடுத்தேன். ஒரு லேயர் கொடுத்தாலே சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடுது, அதனால் நான் 2 லேயர் வந்து கொடுத்தேன். கொஞ்சம் பார்க்கவும் நல்லா திக்காகவும் இருந்தது. அண்ட் அதே மாதிரி நம்ம வேர் பண்ணும் போதும் நம்ம பிடிச்சி இழுக்காமல் பொறுமையாக இழுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 2 லேயர் கொடுத்தேன். ஒரு லேயர் கொடுத்தா சீக்கிரமாக அது நம்ம ப்ளவுஸ் போடும்போது கிழிஞ்சு போயிடுது. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ப்ளவுஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான். ஸோ டபுள் நெட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கலரும் வந்து நல்லா அழகாக நம்ம க்ரீன் கலர் நெட்டு தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. சிங்கிளாக கொடுத்தா என்னென்னா தெரிய மாட்டேங்குது, என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நம்ம கை, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு அங்கங்கே டாட்ஸும் வந்து போட்டாச்சு. ஸோ இது சுகர் பீடும் வந்து அந்த லைனில் போட்டுட்டு அண்டு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபுல்லாத்துக்கும் ரிங் பேஸ்க்கு ஃபுல்லாத்துக்குமே வந்து நான் ஒட்டிட்டேன். அதே மாதிரி மேலேயும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு டாட்ஸ் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நெருக்கமாக வந்து போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நெட்டு ஃபிக்ஸிங் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இருப்பீங்கல்ல நிறையா பேர். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது, அப்போ அவங்களுக்கே கூட இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் திரும்ப. சரிங்களா. நீங்கள் நெட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நானும் வந்து இந்த ப்ளவுஸ் அப்படி தான் பண்ணேன். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நெட்டு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி வந்தப்பயே நல்லா திக்காக இருந்தது. ஸோ இந்த டிசைன் இந்த நெட்டு ஒர்க்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.